நம்ம சோழன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்துட்டு நம்ம சேரனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. ஏன்டா இவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கெல்லாம் அறிவே இல்லைல்ல, முதல்ல கொஞ்சமாச்சும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாடா, உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கோவமாவே போவோம். நம்ம நிலா இருந்துகிட்டு, ஏங்க இப்பதானங்க சத்தியம் பண்ணீங்க, அதுக்குள்ள நீங்க இங்க வந்து தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைல்ல, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க, இப்பதானே அண்ணன் அவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னாரு, ஆனா திரும்பவும் அதே மாதிரி ஒரு வேலையை தான் வந்து பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சேரன் மாதிரிலாம் ஒரு அண்ணன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே போயிடறாங்க நம்ம நிலாவும். நம்ம பல்லவன் பாண்டி ரெண்டு பேரும் கேட்கவா வேணும், ஏற்கனவே அவங்க சோழனை பங்கமா கலாய்ப்பாங்க, இதுல நல்ல ஒரு மேட்ரு கிடைச்சிருக்குது, இனிமே விடுவாங்களா என்ன. நம்ம பல்லவனும் பாண்டியும் நம்ம சோழனை செய்யன்னு செய்யறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அமைதியாவே இருக்காங்க. நம்ம சேரன் கேட்கவே வேணும் ஏற்கனவே சோழன் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. சோழனும் போய் நம்ம சேரன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா அவரு எதையுமே கண்டுக்காத மாதிரி அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுற மாதிரியே பேசிட்டு கண்டுக்காத மாதிரி போறாரு நம்ம சேரன். என்னன்னு நீயே எப்படி பண்ற, நான் சும்மா தானே போய் பேச போனேன் அப்படின்னு, ஏய் உன்கிட்ட இந்த மாதிரி பேசுறதா இல்ல, முதல்ல திருந்து அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடாரு சேரன். நம்ம நிலா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு, சேரன் அண்ணனுக்குலாம் கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை, கடைசியில அவரையே கோவப்பட வச்சிட்டல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அவரு ஏதோ சும்மா சொல்லிட்டு போறாரு, நீங்க என்ன அவர் கோவமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு, அவர் பேசுறத பார்த்தா கோவமா தெரியலையா, நீங்க என்ன சொன்னாலும் அவரு உங்க மேல கோவமா தான் இருக்காரு, முதல்ல இந்த மாதிரி வலியுற வேலையை நிப்பாட்டிட்டு திருந்த பாருங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் சேரன் அண்ணன் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பல்லவன் பாண்டி ரெண்டு பேருமே ஆமா ஆமா இனிமே நீ திருந்துற வரைக்கும் நாங்களும் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம சோழனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ஈவினிங் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம சோழனை காணாம இருக்கவும் எல்லாருமே போன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம நிலா மட்டும் அது சும்மா ஃபிராடு, எங்கேயாச்சும் வெளியில போயிருக்கோம், சும்மா அங்க பாரு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு நமக்கு யாராச்சும் போன் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே உள்ள போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆயும் நம்ம சோழன் வராம இருக்கவும் நம்ம நிலாவுக்கே ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஐயோ ரொம்ப திட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம நிலாவே சோழனுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம நிலா நம்பர்ல இருந்து கால் வந்தோடனே நம்ம சோழன் இருந்துகிட்டு உடனே போன் எடுத்து ஹலோ சொல்லுங்க அப்படின்னோடனே, என் போன்ல இருந்து கால் வந்தா மட்டும் எடுப்பீங்களா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, இல்லங்க வெளியில இருந்தேன் அதனாலதான் போன் எடுக்க முடியல அப்படின்னு சும்மா நடிக்கிறாரு. சும்மா நடிக்காம முதல்ல வீடு வந்து சேருங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிடாம அப்படின்னோன்னு, இல்லங்க எனக்கெல்லாம் வேலை இருக்குது இன்னைக்கு நைட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கெத்தா நம்ம சோழன் சொல்றாரு. அதுக்கு நிலா இருந்துட்டு, அதெல்லாம் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லங்க இன்னைக்கெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க பண்றது தப்புன்னு சொன்னா உடனே வீட்டை விட்டு வெளியே போயிருவீங்களா, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இதே வேலை தானா அப்படின்னு சொல்லி நிலா கோவப்படுறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, ஏங்க நான் தான் சொன்னேன் இல்ல வேலை இருக்குது அப்படின்னு, நான் யாருக்கிட்டையும் கோவிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ போனை கட் பண்ண போறாரு நம்ம சோழன். நம்ம நிலா கிட்டே கோவமா பேசுறோம்னு எல்லாருக்குமே கோவம், அதுவும் சேரனுக்கு எல்லாம் கேட்கவே வேணாம், முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு, எப்படிப்பா அவன் உன்கிட்ட கோவமா பேசினா, நீ என்ன சாப்பிடதானே கூப்பிட்ட, அதுக்கு என்ன இவ்வளவு திமிரா பதில் சொல்லிட்டு வைக்கிறான், வீட்டுக்கு வரட்டும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவே கோவப்படுறாரு. நம்ம பல்லவன் பாண்டி ரெண்டு பேரும் நிலா கிட்ட, இருங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. நம்ம சோழன் வேற எங்கேயும் போகாம அன்னைக்கு காலையில தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போனாங்கல்ல, அந்த கோயிலே தான் உட்காந்துருக்காரு நம்ம சோழன். ஏய் உன்னை எங்கெங்கெல்லாம தேடிக்கிட்டு கடைசியில தேங்காய் உடைக்கிற இடத்துல உட்காந்துருக்கியா, ஏன்னா அந்த பொண்ணு வரும்னு நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனும் பாண்டியும் கலாய்க்கிறாங்க. ஏய் பேசாம போயிடுறா, நானே ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கேன், இதுல வேற ரெண்டு பேரும் வெறுப்பேத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கோவப்பட்ட உடனே, சரி சரி கோவப்படாத அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிடுறாங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு நம்ம பாண்டி. எனக்காக யாரும் வெயிட் பண்ணலாம் வேணாம், முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பாண்டிகிட்ட கோவப்பட்டோன்னே, அண்ணியே கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னோன்னே, இது நிலாவா கூட்டிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் எழுந்திருக்கிறாரு. உடனே ரொம்ப ஆசைப்படாத, நாங்க தான் கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தோம், யாரும் உன்னை தேடலாம் இல்ல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு நம்ம பாண்டி. இரா ஏற்கனவே பசிக்குது, இதுல வேற விட்டுட்டு வர போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வண்டியில ஏறிடுறாரு. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையானே, இவ்வளவு கலாய்ச்சும் திரும்பவும் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கேட்டோன்னே, ஏய் பேசாம போயிடுறா, டேய் சும்மாறா, நிலா வேற கூப்பிட்டுருக்கா அப்புறம் நான் வராம எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொன்னதுக்கு, நிலா அண்ணிலாம் கூப்பிடவே இல்லை, நாங்க தான் போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பசிக்குது அதுக்காக வீட்டுக்கு வந்தாகணும்ல அப்படின்னு சொல்லி சோழன் கொஞ்சம் கூட கூச்சப்படாம வீட்டுக்கு போயிடுறாரு.